freedom fighter. ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியன் 2. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1996 வந்தது. இப்போ ரீசெண்டாக 2024 ரெண்டாம் பாகம் விட்டுருக்காங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. படம் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா சோசியலில் வந்து அப்லோடு பண்ணுற ஒரு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களையும் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. இங்கே நடக்கிற அநியாயத்தை ஒரு கார்ட்டூனாக பண்ணி அதை அவருடைய சேனலில் விட்டு சொல்கிறாரு, ஒரு மெசேஜாக மக்களுக்கு. ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்குது. திருடவன் எப்பயுமே திருடிக்கிட்டு தான் இருப்பான், தப்பு செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், அவங்கள தடுக்கவே நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கிறாங்க. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போகிறான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான். நம்ம லேப்டாப்லேயும் நம்ம மொபைல்லையும் நம்மளோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் உருப்படியாக நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இதை பற்றி திருத்தணும், நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குள்ளே பேசுவோம். ஆனால் அது சரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல சித்தார்த்து, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையன் வந்து அவருக்கு 8 லட்ச ரூபா கட்டினா தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அக்கா வந்து இறந்துருப்பாங்க, அந்த காலேஜ் முன்னாடியே இறந்துருவாங்க. அதனால் அங்கே அந்த பையனோட சர்டிஃபிகேட்டு போலீஸ் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அந்த போலீஸு அவனை ஃபேக்காக அரெஸ்ட் பண்ணி ஒரு கேஸை போட போவாங்க. செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க நமக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒரு அவதாரத்தில் தான் வரணும். அவர் யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியலைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறாங்க, நம்ம இந்தியன் தாத்தா தான் இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம இந்தியன் தாத்தாவை காமிக்கிறாங்க. நடந்தது எல்லாமே பழசு இருந்தார். நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா வர்மக்கலையில் குரு. இவர் வந்தால் தான் மற்றவங்க எல்லாமே அடங்குவாங்க. அவருடைய வர்மக்கலையை வச்சு மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நம்ம சித்தார்த்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. அவரை ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு கம்மிங் தாத்தா, இந்திய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார்னா, பணக்காரங்களாம் இருக்காங்களே, ஏழையோட ரத்தத்தில் வாழக்கூடிய அவங்கள கோடிக்கணக்கில், அதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாசாவுக்கே போய் நிலாவிலே போய் மிதந்து அங்கே வாழணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி அப்புறம் தங்கத்திலே வெயிட்டு போட்டுலாம் பார்க்குறவங்களாம் பின்னாடி வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒருத்தவனா நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வர்மக்கலையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வர்மம். அவர் திரும்பி வர்றதுக்காண்டி அவர் எங்கெங்கே இருக்கிறாரோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஃபேஸ்புக் வச்சுருக்காங்களே அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் தாத்தா கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்மிங் சூன் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் திரும்பி வரணும். அந்த ஃபேஸ்புக்கில் உள்ள எல்லா மெசேஜும் எல்லாத்துக்கும் அப்லோட் ஆகி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்காமல் ஒரு வெளிநாட்டுக்கே பரவ ஆரம்பிக்குது. இந்திய தாத்தா எங்கே இருக்காரு அப்படின்னு சர்ச்சிங்லே போய்கிட்டு இருக்காரு ஆரம்பிக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் அந்த வேர்ல்டில் உள்ள பணக்காரங்களெல்லாம் காமிக்கிறாங்க. என் கேரியரில் நான் பணக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக சம்பாரித்து வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடத்தை ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஒரு திருடங்களை அவர் வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறாரு நம்ம இந்தியன் தாத்தா. அவரை வந்து இப்போ தன்னால் பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாங்கிற போலீஸ்கார் இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருப்பார்ல, அவர் வந்து தன்னுடைய பையன்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லுவார். நாம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கம்மிஷன் சொல்லிட்டு அவரும் வந்துடுவார். வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் பேசுவார் லைவாக. அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற அநியாயத்தை முதல்ல தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, மற்றும் உங்கள் கூட இருக்கிற உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள தைரியமாக தட்டி கேட்கணும். நான் வந்து அங்கே இந்தியன் தாத்தா வர முடியாது, நீங்களும் ஒரு இந்தியனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு ஒரு சில பல வார்த்தைகளாக சொல்கிறாரு.
பிறந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க? பார்த்தீங்கன்னா அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பின்னாடி நடக்கிற அவங்க அப்பா இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கள்ட்ட சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல மாநிலங்களில் இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்க இல்லை அம்மா அப்பா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய விளைவாக வந்து எல்லாமே இறந்து போகிற நிலைமைக்கு அவங்கள தள்ளப்படுறாங்க. நம்ம வீட்டில் இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு இவர் சொன்ன அந்த வார்த்தை தான் காரணம், இல்லைன்னா அவங்களாம் செத்துருக்கே மாட்டாங்கல்ல. ஆனால் இவர் வந்து நமக்கு ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையால் நம்ம உறவினர்களே கொல்ல வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசப்படுறாங்க. நம்ம தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிபிஐலாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் ஒரு தடவை பிடிக்க வருவாங்க. அங்கேருந்து அவங்க அப்பா வச்சு நேக்கா வந்துடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் தின்ன முதலைங்கள்லாம் இருக்கும்ல சுற்றி பணக்கார முதலைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்திய தாத்தாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூலிப்படையெல்லாம் ஏவி விட்டுருவாங்க. அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து அழிக்கிறதுக்கு வருவாங்க. தன்னுடைய வர்மக்கலையை வச்சு அவங்களுக்கு ஒரு பாடத்தையே சொல்லி தருவார். இறுதியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போலீஸாக இருப்பார், அவரோட பையன் தான் சிபிஐயில் இப்போ இருப்பார். அவர் தான் வந்து இந்தியன் தாத்தாவை பிடிப்பார். பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வர்மக்கலையால் அடி வாங்கிடுவார். ஒரே நாளில் இறந்து போகிற அளவுக்கு அவரோட வறுமை கலையை பற்றி அவங்க அப்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி தன்னுடைய பையன் இறந்துருவான்னு சொல்லிட்டு என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜட்ஜிக்கிட்டலாம் போய் முறையிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க இந்தியன் தாத்தாவை. அப்போ தான் நம்ம ஒரு டாமஞ்சேரி ஆட்டம் இது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு டைலாக்கை போட்டு தாத்தா கிளம்புவாங்க. அடுத்த பாகம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.